நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என்னுயிர் சொந்தங்களே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான, வளமையான, எழுச்சி மிகுந்த, புரட்சிகரமான ஒரு தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என்னுடைய பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் உயிருக்கினிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் ஈகை பெருநாளில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ் அவர்களின் அருளாசி கிடைக்கட்டும். என் அன்பான மக்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். நாங்கள் தொலைதூரத்திலிருந்து வருகிறோம். எதற்காக வருகிறோம் என் அன்பு மக்களே? எங்கள் முன்னோர்கள் தொலைத்தவற்றை தேடி தேடி ஓடி வருகிறோம். என்னவெல்லாம் உங்கள் முன்னோர்கள் தொலைத்தார்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த, உலகில் எல்லா மொழிகளுக்கும் தாயாக விளங்கும் என்னரும் தமிழ் மொழியை தொலைத்தார்கள். எங்களுக்கு திட்டமிட்டு சாதிப்பற்று, மொழிப்பற்றை ஊட்டி, சாதிப்பற்று, மதப்பற்றை ஊட்டி, இனப்பற்று, மொழிப்பற்று இல்லாது தொலைத்தார்கள். அதனால் என்னாயிற்று? தன்னின பகையால் தமிழ் பேரினம் தாழ்ந்து வீழ்ந்து போயிற்று. சொந்த நிலத்திலேயே அரசியல் வலிமையற்ற, அதிகாரமற்ற அடிமை மக்களாக உரிமை இழந்து வாழ நேரிட்டது. அதனாலேயே எங்கள் முன்னவர்கள் தொலைத்தவற்றை தேடி தேடி ஓடி வருகிறோம் பெருமக்களே. இதற்கு என்ன செய்யலாம் என்றால், என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உரிமையை நானே போராடி பெறுவது என்று உணர்ந்து தெளிந்தபோது, என்னைப் போலவே இன உணர்வும் தன்மானம் கொண்ட என் தம்பி தங்கைகள் என்னோடு இணைந்து இந்த அரசியல் புரட்சி படையை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும் படை. என் அன்பான மக்களே, நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இங்கே என்னரும் தமிழ் சமூக சொந்தங்கள், அருகிலே எங்களுக்கு ஒரு தாய் நிலம், அதன் பெயர் தமிழீழம். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அப்படி அடைகிற போதுதான் அந்த இனத்தின் மொழி,
அதன் கலை கலாச்சார பண்பாடு, அதன் தொன்று தொட்ட வேளாண்மை, அந்த இனத்தின் வரலாறு வழிபாடு எல்லாவற்றும் எல்லாம் பாதுகாக்கப்படும். அதை உணர்ந்தறிந்த எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் என்ற பெருமா வீரன் தமிழீழ தாயகத்திலே அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மீட்சிக்காக, அதன் விடுதலைக்காக, தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேசம் கட்டுகிற மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்தார். அது பிடல் காஸ்ட்ரோ வழியிலே, புரட்சியாளன் சேகுவேரா வழியிலே, ஹோசிமின் வழியிலே இல்லை. இந்த மண்ணிலே இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி அடிமைப்பட்டு கிடந்த இந்த நிலப்பரப்பை மீட்க புரட்சி செய்த மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் வழியிலே எங்கள் உயிர் தலைவன் ஈழதாயகத்தில் ஒரு மாபெரும் ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுத்தான். இங்கே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்திய அரசு, காங்கிரஸ் அரசு, அதற்கு துணை நின்ற திமுக அரசு ஆட்சி அதிகாரம் எம் இனத்தை அழிக்க, எங்கள் விடுதலை தாகத்தை ஒழிக்க பெரும்பணியாற்றி எங்களை புதைத்து மூடியது. உலக வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு சிங்கள இனவெறி அரசு எங்களை அழித்து முடித்தது. அதை இந்த மண்ணிலே பேசுவதற்கு ஒரு மகன் கூட இல்லை என்ற நிலையில் ஈழத்தில் எண்ணரும் சொந்தங்கள் லட்சக்கணக்காக செத்து விழுந்தது, இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என் இனச்சாவை மறந்து கடந்து போக இந்த அரசியல், இந்த நிலத்திலே அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மக்கள் மறந்து கடந்து எப்படி போவதென்று என் முன்னே திரண்டிருக்கிற இனமான சொந்தங்களே, நீங்கள் சொல்லுங்கள். என்னை கொன்று குவித்த கட்சிக்கு, அதற்கு கூட நின்று துரோகம் செய்த கட்சிகளுக்கு மறுபடியும் தமிழன் ஓட்டா, மறுபடியும் அரசியல் வலிமையா, மறுபடியும் அதிகாரமா என்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் எழுகிறது. அதனால் தமிழ் முன்னவர்கள் தொலைத்த தன்மானத்தை தேடி தேடி இனமானமிக்க பிள்ளைகள் ஓடி வருகிறோம். 13-14 ஆண்டுகளாக ஓடி வருகிறோம். எச்சி எலச்சி உடல் களைத்து, பசியை மறந்து, தூக்கம் தொலைத்து, என் அன்பு மக்களே, உங்களை தேடித்தான் ஓடி வருகிறோம். எதை மீட்க வழி என்ன இருக்கிறது? என்ன வழி இருக்கிறது? ஒரே ஒரு வழி, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துவது ஒன்றுதான் இவை எல்லாவற்றையும் மீட்கும், காக்கும் என்பதை உணர்த்தவே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் இருந்து ஓடி வருகிறோம். தாயின் வயிற்றில் வந்த வலியில் இருந்து பிறந்தவர்கள் அல்ல இந்த பிள்ளைகள். பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியில் இருந்து பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து வருபவர்கள். அந்த கனவை சுமந்தவன் யார்? எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். இப்போது நாங்கள் யார்? அந்த தலைவன் எங்களுக்கு கையளித்த கனவையும் சேர்த்து பெரும் சுமையோடு நிற்கிற பிள்ளைகள். ஓடி வருகிறோம் என் தாய்மார்களே, ஓடி வருகிறோம் என்னரும் பெற்றோர்களே, ஓடி வருகிறோம் தொலை தூரத்திலிருந்து ஓடி வருகிறோம். என் உயிர் சொந்தங்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களை தேடித்தான் ஓடி வருகிறோம். எதற்காக? முன்னவர்கள் தொலைத்ததை தேடி தேடி ஓடி வருகிறோம். மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டமே மானங்கட்டு பிழைக்கிற பிழைப்பை ஒழிக்கிறதுக்கு வருகிறோம். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் சட்டைக்கும், ஒரு முளை கரும்புக்கும் 1 கிலோ அரிசிக்கும் 1 வெள்ளத்திற்கும் நீ கையேந்தி நிற்பதை பார்க்கிற போது இதயம் நொறுங்கி விழுகிறது. இணையுடன் பிறந்தவனே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த பூமியில், இந்த உலகத்தில் பிறந்து இழி சாதி, இழி மகன், தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் இருந்த பழிச்சொல்லை சுமந்து வாழ்வதற்கு பதிலாக என்னரும் பிள்ளைகளே தாயின் கருவறையிலே கலைந்து போயிருக்க கூடாதா? அதை பார்க்கிற போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் கசிகிறது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அதே கோட்பாடு இன்று அன்னை தமிழினத்திற்கு பொருந்துகிறது. என்னரும் சொந்தங்களே, உரிமை இழந்து, உணர்வை இழந்து, மானத்தை இழந்து இப்படி கையேந்துகிற நிலைமையால் இலவசத்திற்கு ஏங்கி நிற்கிற ஒரு இனக்கூட்டமாக என் இன மக்கள் நிற்பதை பார்க்கிற போது கருவிலேயே கலைந்து போயிருக்க கூடாதா என்று எண்ண தோன்றுகிறது. மானத்தை இழந்து வாழ்வது மான தமிழனுக்கு அழகல்ல என்று வெள்ளையன் பீரங்கி துப்பாக்கி கொண்டு வந்த போதெல்லாம் வெறும் வாளையும் வேலையும் என்று போரிட்ட மறவர் கூட்டத்தின் மக்கள். சண்டைக்கு சென்றால் சாவோம் தெரியும், ஆனாலும் நமது முன்னவர்கள் போனார்கள்.
ஈரன் சின்னமலை பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் மருதுபாண்டி வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் பெரும்பிடுகு முத்தரையன் பண்டார வன்னியன் எல்லாம் களத்திலே பாய்ந்தான் என்றால் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் களத்திலே போய் மாண்டார். அந்த மறவர் கூட்டத்தின் வழிவந்த பிள்ளைகளே, எழுங்கள், ஒரு புரட்சிகர அரசியலை செய்யுங்கள். இதுவரை இருந்த இந்த அநீதி அக்கிரமம் செய்த ஆட்சியாளர்களை வீழ்த்துங்கள். புரட்சி என்பது ஒரு கரும்பாறையை, பெரும் கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. புரட்டுங்கள். இந்த திருட்டு கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரே ஒரு நொடி உன் உடன் பிறந்தவன் சொல்வதை உள்வாங்கு. ஒரே ஒரு நொடி பேச்சை கேட்டுவிட்டு வீட்டில் போய் தனியாக இருந்து சிந்தி. அண்ணன் எதற்கு கத்துகிறான், ஏன் கத்துகிறான், அடி வயிற்றிலிருந்து வார்த்தையை எடுத்து எடுத்து கத்துகிறானே ஏன், எதற்காகடா உன் நாட்டுக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா? ஒரு தடவை சொல்றான், இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழனுக்கு எதற்கு இந்த கட்சி? எதற்கு? எதற்காக? உன் உரிமைக்கு நிற்பானா? உன் உணர்வை மதிப்பானா? உன் உயிருக்கு நின்றுருக்கானா? தவிச்ச வாய்க்கு தண்ணி இந்த இருக்க கர்நாடகாவிலிருந்து வாங்கி தர இந்த ரெண்டு கட்சிக்கு துப்பு இருக்கா? போராடி பெற இந்த ரெண்டு கட்சி திமுக இருக்கா? எதுக்குடா இவங்களுக்கு ஓட்டு?